சிம்பிளான புதினா சாதம் செய்யலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 300 கிராம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு கட்டு புதினா வந்து அலசி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலைன்னு 1 ஸ்பூன் கீ வச்சுட்டு நம்ம பிரிஞ்சி மசாலா எல்லாமே போட்டுக்கணும். கூடவே பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, இது வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்துக்கோங்க. சைடில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புதினாவையும் நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் 1 ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா வந்து நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி நான் மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சன்னா கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டு ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சிம்பிளான புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.